நாம் தமிழர் கட்சி சீமானை பத்தி இவர் பேசுறாப்புல, சாட்டை பேசுறாப்புல. அது பேசும்போது அது ஒரு கோமாளி கட்சிங்க, அது ஜெயிக்காதுங்க, காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இது சிரிக்கிறதுக்கு இல்ல, சிந்திக்கிறதுக்கு. சாட்டை உண்மைதான் சொல்றாப்ல. நாங்க கலைஞர் அடிப்போம், எவனுக்கு கூடாது, ஆனா கலைஞர் எவனாவது அடிச்சா நாங்க கேட்போம். 2001 முதலமைச்சர் சொல்லுங்க சார், இவரை பத்தி ஒரு லைன். நீங்க ஸ்டார்டிங்ல பேசுறப்ப கூட சொன்னீங்க 3 கட்சியை சொன்னீங்க, தாவேக, திமுக, அதிமுக சொன்னீங்க. அண்ணன் சொல்லவே இல்லை, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு கீழே இருந்து பாக்குறப்ப. இல்ல இவர் ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துறாரு, இவர் போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம எப்படி கருத முடியும்? இவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல? என்டர்டெய்னர்னு சொல்லிட்டேன், அவருக்கே அந்த எண்ணம் கிடையாது, நீ தான் நம்பிட்டு இருக்க. ஜெயிக்காது, நல்லா தெரியும், ஜெயிக்காது. எழுதி வச்சுக்க, சீமான் ஜெயிக்க மாட்டாப்ல. தாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வராது. ப்ரோ நீ என்ன ப்ரோ தமிழ்நாடு இருக்கா, நீ ஒரு தெலுங்கன் ப்ரோ, நீ ஒரு கெல்டி ப்ரோ, குல்டி ப்ரோ என்னமோ சொல்லுவாங்க. யோசிங்கடா, சிம்பிளா யோசிங்கடா. எங்களோட ஐடியாலஜி படி பார்த்தா நீங்க ஜெயிக்க முடியாது. 10 வருஷத்துல ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, பைத்தியங்களா, ஒரு கவுன்சில் கூட ஆகல. என்ன ஓகே, எங்களுக்கு புரிய போறது அரசியல் என்னன்னு. ஓகே, இதெல்லாம் புரியாத தற்கொலை இங்கிட்ட ஒருத்தன், இந்த தமிழ் ஒருத்தர் பேசுவாப்ல, நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுவார், தம்பி ஒருத்தர் பேசுவாப்ல, அவர் வீடியோ கிளிப் பாருங்க. அந்த முதல் பக்க நியூஸ்ல மேல பாத்தீங்கன்னா ஈழத்தில் நடந்த போர் சம்பந்தமாக இருக்கும். இன்னைக்கு அந்த தாய்மார்கள் ஏதோ 20 லட்சம் வந்துருச்சுன்னு சொல்லி இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. இவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, ஈரமே இல்லையான்னு பேசக்கூடிய இவர்கள் 2009ங்க அவ்வளவு லட்சம் பேர் அங்க இறந்திருக்காங்க, அவ்வளவு அப்படி போர் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேல நியூஸ், கீழே இன்னொரு நியூஸ், அதுக்கு அடியிலேயே எத்தனை சீட்டு, அமைச்சரவையில் எத்தனை இடம் என்பதை பற்றி விவாதிப்பதற்காக டெல்லியில் கருணாநிதி அவர்கள் சோனியாவை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி அதே பக்கத்துல அதே நியூஸ் பேப்பர்ல கீழே இன்னொரு நியூஸ். இதை பற்றி ஐயா கருணாநிதி அவர்களிடம் 23ஆம் தேதி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஒரு தெருவில் சாவு பறை ஓசை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள இசையும் கேட்கும், இது சங்க காலத்திலே இருக்குதே அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி. இப்போ வந்துட்டு டிஎம்கே தான் அடிக்கணும், டிவிக்கு அடிக்கிறது முக்கியம் இல்ல, டிஎம்கே தான் அடிக்கணும். ஆள் சீமானே டிவிக்கே தான் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் பெட்டி போயிருச்சு, அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பாவம், தலைமை இல்லாத தற்கொலையா தெரியுறாங்க. இவங்க பாவமா தான் இருக்கு. இவங்க நல்லா வளர்ந்து வந்தாங்க. நாம் தமிழர் கட்சினா சோசியல் மீடியாவை சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கிட்டு போறது, யாரை பத்தி பேசுறது, ஏன்னா தலைமைன்னு ஒன்று இருக்கணும்ல, போறதுக்கான பாதையில தலைமைன்னு ஒன்று இருக்கணும். தலைமையை தற்கொலையா இருந்துச்சுன்னா இப்ப இவங்க தற்கொலையா தானே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு எங்கிட்ட கூட்டி போயிட்டு இருந்தாரு, சரி பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் பல்ல இருக்குன்னு குதிச்சுட்டாப்ல, இவங்க சேர்ந்து குதிக்கிறாங்க. நிதானம் இல்ல, நின்று அவன் குதிச்சா நம்ம கிட்ட குதிக்கணும், இங்கிட்டு ஒரு பாதை இருக்கு, இங்கிட்டு போகமாட்டான்னு போக மாட்டாங்க. பாவம், மனிதர்களுக்குள்ள ஒரு தலைமையை நோக்கி ஓடாதீங்க. இவர் நமக்கு இருக்காரு, நமக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருக்காரு, அவர் நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க தலைமைக்கு வர ட்ரை பண்ணுங்க. தலைவரை முன்னாடியா வச்சுட்டு கேடையாம பின்னாடி நிக்காதீங்க. அதே மாதிரி தலைவருக்கு முன்னாடி நீங்க போய் கேடையாம நிக்காதீங்க. தலைமை உன்னை வழி நடத்துது, சரியான தலைமையான்னு பாரு. தலைமை இல்லாட்டியும் நம்மளால போக முடியும், அவன் தான் சரியான தலைவன். ஒரு தலைவன் முன்னாடி போறான் அப்படின்னா அந்த தலைவனே இல்லாட்டியும் அந்த கூட்டத்தை அவங்களே வழிநடத்தி கொண்டு போற அளவுக்கு அந்த தலைமை அந்த கூட்டத்தை வழிநடத்தி போயிருக்கணும். அதுதான் உண்மையான தலைமையா இருக்கணும். அதே மாதிரி ஒரு தலைவன் சொல்லிக்கிட்டு தொண்டர்களையும் தன்னுடைய கூட்டத்தையும் முன்னாடி கேடயமா பயன்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறவனும் தலைவன் கிடையாது. ரெண்டையும் புரிஞ்சுக்கோ. இந்த ரெண்டு எவன்கிட்ட இருக்கோ அவன் விளையிரு, அவனுக்கான ஆள் கிடையாது. புரிஞ்சுக்க.